அவங்களாம் நினைச்சிட்டு இருக்காங்க நான் வந்து அவங்கள எதிர்க்கிறதா. நான் யாரையுமே எதிர்க்கல. இன் பர்டிகுலரா சொல்லணும்னா நான் விஜய் சாரையும் எதிர்க்கல. இவரெல்லாம் இந்த கருத்து தவறானது. இதை மாணவர் மத்தியில கொண்டு போய் சேர்க்காதீங்க. அந்த கோபத்துல நான் சொன்னதுக்குதான் சில விஷயங்களை தவிர இதுல தனிப்பட்ட மனிதர்களை போய் நம்ம தாக்கணும். ஏன்னா இப்ப அந்த பையன் பாட்டு எழுதுனதை அப்படியே நேரடியா கொண்டுட்டு போய் அவங்க ஒளிபரப்ப முடியாது. அதை இயக்குனர் பார்ப்பாங்க, அதுக்கு ஒரு டீம் இருக்கும், அது ப்ரொடக்ஷன் உள்ள டீம் வரைக்கும் போகணும். இந்த மாதிரி பாடல் வரிகளை வைக்கலாமான்னு. ஸோ இது ஒரு தனி நபர் சார்ந்தது கிடையாது. இதுல நிறைய பேரோட இன்வால்மெண்ட் இருக்கு. அந்த டோட்டல் இன்வால்மெண்ட்டையும் தான் நம்ம கேட்குறோம். இயக்குனரையும் கேட்குறோம், நடிகரையும் கேட்குறோம், பாட்டு எழுதுனவங்களையும் கேட்குறோம். ஏன் இந்த இளைஞர்கள்ட்ட போய், இந்த சின்ன பிள்ளைங்கள்ட்ட போய் இந்த வார்த்தை, இந்த வரிகளை கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணுங்கிறது தான் நான் கொஸ்டின் பண்ணேன். அவங்க பார்வையில் வந்து நான் அவங்களுக்கு எதிரி மாதிரி தெரியலாம். நான் எதிரியே கிடையாது. நீங்கள் வளர்ந்து நீங்கள் நல்ல கலைஞராக வந்தாலும் உங்களை பாராட்டுறதுக்கு நான் நின்று கைத்தட்டி ஏதோ ஒரு மூலையில கைத்தட்டி ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகையாக தான் நான் இன்னைக்குமே இருப்பேன். அது எல்லாருக்குமே சொல்கிறேன். திரைத்துறையினர் மட்டும் இல்லாமல் கலைஞர்களே எனக்கு பிடிக்கும். எல்லா கலைஞர்களையும் பிடிக்கும். கலைத்துறை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அவங்களுக்குலாம் எனிமி நினைச்சதுனால அவர் சொல்லலை போல. பட் நான் அவரோட ஃப்ரெண்டு தான். இன்னுமே அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். வந்து வேணா என்னை சந்திச்சுட்டு ஒரு வாழ்த்தையும் பெற்றுட்டு போறா இருந்தா கூட நான் ரெடியாக தான் இருக்கேன்.